நேற்று பாப்பா செல்லில் பொம்மை பார்த்துட்டு இருக்கும்போது மாம்பழம் பார்த்துட்டு, அம்மா எனக்கு மாம்பழம் வேணும், நாளைக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தது என்னமோ அவளுக்கும் தான். ஆனால் நான் தான் ரசித்து ருசித்து சாப்பிட்டு இருந்தேன். மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா என்ன வேணால் சாப்பிடாம இருந்துன்னு சொன்னால் சாப்பிடாம இருந்தது. ஆனால் இந்த மாங்காய் மட்டும் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொன்னால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு மாங்காய் சாப்பிட்டே ஆகணும். அந்தளவுக்கு நான் மாங்காய்க்கு அடிமை. நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலான்னு இருந்தேன். இந்த சின்ன வாண்டு தூங்கவே இல்லை. சரி சப்பாத்தி செஞ்ச டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணினேன். கோதுமை மாவு 2 கப், அரிசி மாவு 1 கப்பு, கேரட்டு, இஞ்சி, சீரகம், மல்லித்தழை, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் தண்ணி எல்லாமே மாவில் போட்டு தண்ணி ஊற்றுனதையும் மாவை கிண்டிடக்கூடாது. 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் மூடி போட்டு. அதுக்குள்ளே சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணினேன். 2 பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 4 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விடாமல் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் சட்னிக்கு தாளித்து கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதையும் இந்த அரைச்ச சட்னி அதுக்குள்ளே ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. சைடு தோசையும் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.